தாலி கட்டி தாலி அறுத்துட்டு வெள்ளைப்படவை உறுத்துலைன்னா அதுக்குண்டான பலாப்பலன் அவங்க தான் இது பண்ணிக்கணுமே, இது பண்ணிக்கணும். ஆச்சா, அது வந்து அதை நான் சொல்லக்கூடாது என் வாயில். செய்யணும். ஒரு 1000 ரூபாயில் செய்கிறது ஒரு 10 ரூபாயில் முடிக்கலாம். அதில் அந்த வழி இருக்குது. அவங்க யாராச்சும் இது வந்து விளையாட்டுத்தனம் இல்லை, இன்றைக்கெல்லாம் கம்ப்யூட்டர் காலம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அதுக்கு செஞ்சுக்குதுங்க. அதை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கண்ணு. ஆனால் எங்களுக்கு வந்து காலங்காலமாக வந்து பாரம்பரியமாக வந்து எப்படி நடத்துவாங்களோ அது பிரகாரம் வந்து நாங்கள் வந்து தாலி கட்டி வந்து விதவையில் வந்து நாங்கள் வெள்ளைப்புடவை கட்டி அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு மருதாளி வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பூவும் பொட்டு வந்து கொடுத்து அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி எப்படி பாரம்பரியமாக நடத்தணுமோ அது பிரகாரம் வந்து அவங்க வந்து எங்கள் பெரியவங்க வந்து எங்களுக்கு நடத்துகிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்களும் ரொம்ப காலமாக தாலி கட்டி அர்த்தம். அந்த காட்டுக்குள்ளே போக முடியல, 2 கிலோமீட்டர் போகணும், 2 கிலோமீட்டர் வரணும். அதனால் சின்ன பிள்ளைங்க செய்யுது. அதனால் நாங்கள் இங்கேருந்து பார்த்துக்குவோம், அவங்க அங்கே பண்ணிக்குவாங்க. மேல் விவகாரம் எல்லாருமே அவங்க பண்ணிக்குவாங்க. ஏன் அப்படின்னா இந்த பாரம்பரியத்தில் வந்து இது எல்லாமே அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக வந்து இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து வழி நடத்துறவங்க எல்லாருமே வந்து இவங்க வந்து இல்லை கண்ணு நீங்கள் இப்படிதான் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி எங்களை வழி நடத்துறாங்க. கோழி, சாவல் கோழி, மட்டன், முட்டை, கருவாடு, கத்திரிக்காய் எல்லாமே வச்சு படைக்கணும். இதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டோம். இப்படி தான் செய்யணும். அதை செய்யலைன்னா அதுக்குண்டான பலனை அவங்கவுங்க அனுபவிக்கணும். விளையாடுத்தனம்லாம் இல்லை. கூத்தாண்டவங்கன்னா அவருக்கு என்ன செய்யணுமோ செஞ்சோம்னா அவர் கோபுரம் எப்படி வளருதோ அப்படி வளரலாம். எல்லாம் நல்லா இருப்பாங்க. வாழ்க வளம்.